டிஎம்கே இடையில மட்டும்தான் போட்டி, மற்றவர்கள் அனைவரையும் மக்கள் டெலீட் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி மற்ற எதிர்கட்சிகள் அனைத்தையும் சாடி விஜய். எப்படி பாக்குறீங்க? அண்ணா இன்னும் 2 மாசம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி வருகின்ற நாள் வெறும் 60 நாள் தான். அதை நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி எப்போ தேர்தல் வந்தாலும் கூட நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமாக, அண்ணன் டிடிவி, எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஆனால் அதெல்லாம் எல்லாரும் நீங்கள் மாதிரி உங்கள் மாதிரி சொல்கிறது தானே. ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்கள் போடுறீங்க, குண்டை போடுறீங்க 30%, அண்ணா சொல்கிறாரு 3%ன்னு. ஆளாளுக்கு ஏதோ ஏலத்தை ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விடுறீங்க. அவர் 3%ன்னு தான் சொல்கிறார். 3% தாங்க எது ஒன்றும் 4 பேர் இருக்கிறத வச்சுட்டு உடனே 30%, 20% எங்கே இருக்குது? என்ன அறிவுபூர்வமான சர்வே எடுத்திருக்கிறாங்க? யாராவது எடுத்திருக்காங்களா? யாராவது நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஒரு சர்வேயும் கிடையாது. நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டிருக்கிறாரு, அவர் கேட்குறத அவர் கேட்குறாரு. அவருக்கு சௌரியமாக ஒரு 2%, அவர் உங்கள் சௌரியமாக ஒரு 5%. என்னது இது? எந்த ஒரு பர்சன்ட்டும் கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு அந்த கட்சி அவங்க கவனம் கொடுக்கணும். நாங்கள் பாருங்கள், எங்களுடைய கட்சி, எங்களுடைய கூட்டங்கள், எங்களுடைய பிரதமர் வரும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர். எவ்வளோ ஒரு ஒழுக்கமான கூட்டம், எவ்வளோ ஒரு கட்டுப்பாடு, அவ்வளோ ஏற்பாடு. இதெல்லாம் புதுசாக வர்ற கட்சிகள் எல்லாம் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி மக்களுக்கு வர்றவங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எப்படி செய்து கொடுக்கணும், அவர்களை முறையாக அந்த இடத்துக்கு போய் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் அவங்க நிறையா இன்னும் ஏன்னா அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க, நிறைய கற்றுக்கணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எஸ்ஓபி எல்லா கட்சிக்கும் தானே பண்ணுறாங்க. எல்லா கட்சியும் தேர்தல் எல்லா கட்சியும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நடத்திட்டு இருக்காங்க. சும்மா ஏதோ குற்றம் சொல்லணுன்றதா சொல்லிட்டு இருக்காங்க. தலைமை அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைமைகள் தனியார் கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் தானே சொன்னேன், விஜய்க்கு முதல்ல 1% ஓட்டு வாங்குவாரான்றது பாருங்கன்ற. அவர் சகோதரர் சொன்னார்ல, ஏதோ இஷ்டத்துக்கு நீங்கள் ஏலம் வைக்கிற மாதிரி நான் இத்தனை பர்சன்ட் அப்படி இல்லை. யாராவது அறிவுபூர்வமாக, அறிவியல் ரீதியாக, சயின்டிஃபிக்காக சர்வே எடுத்து இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்களா? யாரு கூட சொன்னதில்லை. தேர்தல் வந்தால் தான் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு. நம்மளுடைய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரொம்ப தெளிவானவங்க, அவங்க விஷயம் தெரிஞ்சவங்க. வளர்ச்சியை யார் கொடுக்க முடியும்? ஏற்கனவே பிரதமர் அவர்கள் வளர்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறது. அந்த முன்னேற்றத்தை யார் கொடுக்க முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது கொடுப்பாங்க. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.